சுதந்திரமான பூமியை சுடுகாடாக்கியவர்களே இன்றைய ஆட்சியாளர்கள் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பிரதி தலைவர் ஸ்ரீநேசன் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டுள்ளார். பிள்ளையான், இனிய பாரதி ஆகியோரின் வதை முகாம்கள் தொடர்பிலும் அவர் இதன்போது கருத்து தெரிவித்தார். ஒரு விடயம் தொடர்பாக தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். குறிப்பாக அருண ஜெயசேகர் அவர்கள் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தினை எதிர்க்கட்சியினர் கொண்டு வர இருக்கின்றனர். இந்த வேளையில் தமிழரசு கட்சியை பொறுத்தமட்டில் எவ்வாறு நடந்து கொள்வது என்பது பற்றிய கேள்வி எழுந்திருக்கின்றது. உண்மையில் எமது தமிழரசு கட்சியானது இவ்விடயம் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றாக கூடி கலந்தாலோசிக்க வேண்டியிருக்கின்றது. உண்மையில் அருண ஜெயசேகர் அவர்கள் பொறுப்பில் இருக்கின்ற போது, அதாவது கிழக்கு மாகாண தளபதியாக இருக்கின்ற போது அவர் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றார் என்கின்ற விடயம் ஆராயப்பட வேண்டும். அவர் அக்காலத்தில் தமிழ் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் செயல்பட்டிருந்தால், அதற்குரிய ஆதாரங்கள் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அதனை எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம். ஏனென்றால் தேசிய மக்கள் சக்தியானது தங்களது பக்கமாக இருக்கின்றவர்கள் சுத்தமானவர்கள், தூய்மையானவர்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதாவது தங்களது பக்கமாக இருக்கின்றவர்கள் ஊழல், மோசடி, லஞ்சம் அல்லது சட்டவிரோதமான செயற்பாடுகளில் ஈடுபடாதவர்கள் தான் தம்பக்கமாக இருக்கின்றார்கள் என்ற கருத்தினை கூறி வருகின்றார்கள். அதனை உண்மை என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய தேவையும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் ஆராய வேண்டியிருக்கின்றது. எதிர்க்கட்சியினர் கூறுகின்ற கருத்துக்களை நாங்கள் ஆராய வேண்டியிருக்கின்றது. இந்த வேளையில் உண்மையில் தமிழ் மக்களை பாதிக்கக்கூடிய விதத்தில் அவருடைய செயற்பாடுகள் அமைந்திருந்தால், குறிப்பாக இந்த ஈஸ்டர் அட்டாக், யுத்த ஞாயிறு தாக்குதல் இருக்கின்றது. இந்த தாக்குதல் விடயத்தில் அவரும் சட்டவிரோதமான செயற்பாடுகளுக்கு உடன்பட்டவராக இருந்திருந்தால், இப்போது தேசபந்து தென்னக்கோன் பற்றி பல ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன. எனவே தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தேசபந்து தென்னக்கோன் அவர்களை பதவியிலிருந்து நீக்குவது சம்பந்தமான பிரேரணை வந்த போது நாங்கள் அதற்கு ஆதரவு கொடுத்தவர்கள். ஏனென்றால் தேசபந்து தென்னக்கோன் கடந்த காலத்தில் அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு போலீஸ் மாதிபராக இருந்திருக்கின்றார். குறித்த ஒரு கட்சி சார்பாகத்தான் அவருடைய செயல்பாடு இருந்திருக்கின்றதே ஒழிய அவர் ஒரு பொதுவான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கவில்லை. எனவே நாங்கள் தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் போலீஸ் மாதிபருக்கு எதிராக அல்லது அவரை பதவியிலிருந்து நீக்கின்ற விடயம் தொடர்பாக வந்த போது தமிழரசு கட்சியில் இருந்தவர்கள், எதிர்கட்சியில் இருந்தவர்கள் மாத்திரமல்ல, ஆளுங்கட்சி எல்லோரும் சேர்ந்து அவரை நீக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் வாக்களித்திருந்தோம். இப்போது அருண ஜெயசேகர பிரதி பாதுகாப்பு அமைச்சர் பற்றிய ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட இருக்கின்றது. இவரது காலத்தில் உண்மையில் தமிழ் மக்கள் பாதிக்கப்படக்கூடிய விதத்தில் அல்லது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை ஊக்குவிக்கக்கூடிய விதத்தில் அவருக்கு தொடர்புகள் இருந்தது என்பது எமது கட்சி ஆய்வின் படி நிரூபிக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த விடயத்திற்கு, அவர்களுடைய நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு நாங்கள் ஆதரவாக வாக்களிக்க வேண்டி இருக்கின்றோம். அவ்வாறு இல்லை, அவரது சம்பந்தப்படவில்லை என்கின்ற விடயம் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படுமாக இருந்தால் அந்த விடயத்தில் நாங்கள் எமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூடி ஒரு தீர்மானத்தை எடுப்போம். அந்த விடயத்தில் அந்த பிரேரணையை ஆதரிப்பதா, எதிர்ப்பதா அல்லது புறக்கணிப்பதா என்ற விடயத்தை பற்றி நாங்கள் ஆராய வேண்டியிருக்கிறோம். எனவே இந்த இடத்தில் ஆளுங்கட்சியினருடைய வாதங்கள், எதிர்கட்சியினரது வாதங்கள் என்பவற்றை நாங்கள் கருத்தூன்றி பார்க்க வேண்டியிருக்கிறது. என்றால் கடந்த காலத்தில் இருந்த தளபதிகள் பலர் மனித உரிமைகளை மீறி இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் அறிவோம். செம்மணி புதைகுழி விடயத்தில கூட அங்கிருந்தவர்கள் மனித உரிமையை மீறி அப்பாவி மக்களை புதைகுழிகளுக்குள் புதைத்திருக்கின்றார்கள் என்பதை அறிகின்றோம். அதே போன்ற செயற்பாடுகள் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு நாங்கள் ஆதரவாக வாக்களிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதை இந்த இடத்தில் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். சக்தி அரசாங்கத்தில் நாங்கள் உடன்படுகின்ற விடயம் என்னவென்றால், அந்த காலத்தில் கொலைகள் செய்தவர்கள் அல்லது வதை முகாம் நடத்தியவர்கள், கொள்ளையடித்தியவர்கள், கடத்தியவர்கள் போன்றவர்கள் கைது செய்யப்படுவதும் சிறைக்குள் தள்ளப்படுகின்ற விடயமும் அல்லது விசாரிக்கப்படுகின்ற விடயமும் இருக்கின்றது. குறிப்பாக பிள்ளையான், இனிய பாரதி, சீலன், தவசீலன் மற்றும் இன்னும் சில நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த விடயத்தில் நான் பார்க்கின்ற போது கடந்த காலத்தில் அவர்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்ற போது அவருடைய ஒருங்கிணைப்பாளர்களாக இருந்திருக்கிறார். அம்பாறை மாவட்டத்தை பொறுத்த மட்டில் இனிய பாரதி அவர் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர்.
மட்டக்களப்பை பொறுத்த மட்டில் பிள்ளையான் அவர்களும் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர்கள். மிகவும் உயர்ந்த பதவி வகிக்கின்றவர்களது நம்பிக்கைக்குரிய ஒருங்கிணைப்பாளர்களாக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் உங்களுக்கு தெரிய வேண்டும், இனிய பாரதியை பற்றி குறிப்பிடுகின்ற போது மன்னாரில் கஞ்சா கடத்திய விடயம் சம்பந்தமாக ஜீப்போடு அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். பின்னர் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். எங்களை பொறுத்த மட்டில் இவர்கள் மீது எங்களுக்கு தனிப்பட்ட குரோதமோ எதிர்ப்போ வெறுப்போ கிடையாது. ஆனால் குற்ற செயல்கள் செய்கின்ற போது, எமது மக்கள் பாதிக்கப்படுகின்ற போது அந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் வாய்மூடி மௌனிகளாக இருக்க முடியாது. இந்த அரசாங்கம் உண்மையை கண்டறிய போகின்றோம், நீதி வழங்க போகின்றோம் என்கின்ற கருத்தை சொல்லிக்கொண்டு இவ்வாறான கைதிகளை செய்கின்றார்கள். நாங்கள் கேட்கின்ற விடயம் என்னவென்றால், இனிய பாரதி போன்றவர்கள் பல இடங்களில் வதை முகாம்கள் வைத்திருப்பதாக கூறப்படுகின்றது. கொழும்பில் இருந்தது, அம்பாறையில் இருந்தது என்று பல விடயங்கள் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உண்மையில் வேட்டையாடியவர்கள் அகப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். வேட்டையாடியவர்கள் அகப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேட்டைக்காரர்களை இயக்கி கொண்டிருந்த இயக்குநர்கள் இன்னும் பிடிபட்டதாக தெரியவில்லை. சுருக்கமாக சொல்ல போனால், எனது பாசையில் சொல்ல போனால், எய்தவர்கள் பிடிபடாமல் இருக்கின்றார்கள், அம்புகள் அகப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அம்புகளை இயக்கியவர்கள் யார் என்பது வெளியில் வர வேண்டும். வெறுமனே இவர்களது தலையில் போட்டு இந்த கடத்தல், காணாமலாக்கியது, கொன்றது, சித்திரவதை செய்தது போன்ற விடயங்களை கைது செய்யப்பட்ட பிள்ளையான், இனிய பாரதி, சீலன் போன்றவர்களது தலைகளில் போட்டு தமிழர்களை கடத்தியது, காணாமலாக்கியது, கொன்றது, குதறியது, வதை செய்ததெல்லாம் இவர்கள் தான் என்று கதைகளை முடித்து விடக்கூடாது. இவர்களுக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டவர்கள், குறிப்பாக ஆசாத் மௌலானா பல கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார். அந்த கருத்துக்கள் இப்போது கைது செய்யப்பட்டவர்கள் மூலமாக உறுதி செய்யப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அதாவது அவருடைய கருத்தின்படி திரிபோலி பிளட்டூன் என்று ஒன்று இருந்தது. அதனை இயக்கியவர் முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் தான் இயக்கி இருக்கின்றார் என்பதையும் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த திரிபோலி பிளட்டூன் மூலமாக எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களை நிறைவேற்றுகின்ற அம்புகளாகத்தான் இவர்கள் செயல்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக லசந்த விக்ரம் துங்க அவர்கள், பிரகித் எக்னலிகொட அவர்கள், ரவீந்திரநாத், பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்கள் ஒரு கல்வியாளர், தம்பையா விரிவுரையாளர் அவர்கள், அதே போன்று நடேசன், சந்திரநேரு, அதே போன்றுதான் எங்களுடைய ஜோசப் பர்னாசிங்கம் ஐயா போன்றவர்கள் எல்லாம் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதே போன்று குழந்தைகள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். குழந்தைகள் கடத்தப்பட்ட விடயங்களில் ஒரு ஆசாத் மௌலானா ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார்கள். வடக்கு கிழக்கில் இந்த காணாமல் போதல், கடத்தல் அல்லது கொடுஞ்செயல்கள் நடக்கின்ற போது அவற்றை கண்டும் காணாமல் விட வேண்டும் என்று அக்கால பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் குறிப்பிட்டதாக சொல்லியிருக்கின்றார். இவற்றையெல்லாம் நாங்கள் கூட்டி பெருக்கி கழித்து தொகுத்து பார்க்கின்ற போது, அந்த காலத்தில் இந்த குறிப்பிட்ட பிரிவினரை ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரை கண்ணா என்றது போன்று இவர்களை ஆட்டுவிக்கின்றவர்கள் இருந்திருக்கின்றார்கள், இவர்களை இயக்கியவர்கள் இருந்திருக்கின்றார்கள், இவர்கள் இந்த செயற்பாடுகளை செய்கின்ற போது அவர்களுக்கு சன்மானங்கள் கொடுத்தவர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட பெரும் புள்ளிகள் அல்லது இயக்குனர்கள் அல்லது இந்த திரிபோலி பிளட்டூன் சூத்திரதாரிகள் போன்றவர்கள் கைது செய்யப்பட போகின்ற போதுதான் உண்மைகளை கண்டறியலாம். வெறுமனே இவர்களை தமிழர்கள் தான் கடத்தினார்கள், தமிழர்கள் தான் கொன்றார்கள், தமிழர்கள் தான் சித்திரவதை செய்தார்கள், இதனோடு மற்ற படையினருக்கோ புலனாய்வு பிரிவினருக்கோ தொடர்பு இல்லை என்று கணக்கு முடிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமாக சொல்லக்கூடிய ஒரு விடயம், இவ்வளவு விடயங்களும் பட்டப்பகலில் அல்லது இந்த நகரங்களில் இராணுவ பாதுகாப்பு வலயங்கள் உள்ள இடங்களில் எல்லாம் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இவர்கள் படுகொலை செய்துவிட்டு தப்பி சென்றது எப்படி என்றெல்லாம் கேள்வி இருக்கின்றது. ஆகவே இவர்கள் புலனாய்வு பிரிவு படையினரோடு சேர்ந்து செயல்பட்டிருக்கின்றார்கள் என்ற கருத்தினை ஆசாத் மௌலானா அவர்கள் மிகவும் துல்லியமாக சொல்லி இருக்கின்றார். இப்போது ஆசாத் மௌலானா அவர்களை இலங்கைக்கு கொண்டு வந்து அவர் பல உண்மைகளை சொல்ல இருக்கின்றார் என்ற விடயங்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றது. எனவே எங்களுக்கு பொறுத்த மட்டில் நாங்கள் காணாமல் ஆக்கப்பட்ட அந்த உறவுகளாக இருக்கின்றோம், புதைக்கப்பட்ட எமது தமிழர்களின் உறவுகளாக இருக்கின்றோம், வதை செய்யப்பட்டவர்களின் உறவுகளாக இருக்கின்றோம், காணாமல் ஆக்கப்பட்ட குழந்தைகளின் உறவுகளாக இருக்கின்றோம். ஆகவே மொத்தத்தில் செம்மணியில் இப்போது எலும்புக்கூடுகள் சாட்சியம் சொல்கின்றன. அன்று சோமரத்ன ராஜபக்ச அவர்கள் அருமையாக சில உண்மைகளை சொன்னார். தான் மாட்டிக்கொண்ட போது தான் ஒரு பாலியல் பலாத்காரம் செய்து அந்த கிருசாந்தி என்கின்ற எதிர்கால ஒரு மருத்துவராக வர வேண்டிய ஒரு பாடசாலை மாணவியை கொலை செய்து அவருடைய தாய்,
சகோதரன் பிரணவன் அயல் வீட்டார் கிருபாமூர்த்தி அவர்களை படுகொலை செய்த போது அவர் பலமாக மாட்டிக்கொண்ட போது உண்மைகளை சொல்ல வெளிக்கிட்டார். அந்த நேரத்தில் அவர் சொன்ன கருத்து 600க்கும் மேற்பட்டவர்கள் கடத்தி கொண்டு வரப்பட்டு அங்கு அந்த இடத்தில் அவர்கள் கட்டமாக அவர்கள் ட்ரக் வண்டியில் ஏற்றி கொண்டு செல்லப்பட்டு ஒரு தடவை இல்லை பல தடவைகளில் தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு சென்று படுகொலை செய்யப்பட்ட பின்னர் அவர்களை புதைக்கின்ற பணிகளில் தான் செம்மணியில் தான் ஈடுபட்டதாக அவரும் அவருடைய மனைவியும் சொல்லியிருக்கின்றார்கள். இது குற்றவாளி சொன்ன ஒரு விடயமாக இருந்தாலும் அவர் தனக்கு தண்டனை கிடைக்கின்ற போது மற்றவர்களும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த நிலையில் ஒரு ஆபத்து இருக்கின்றது. சாட்சியங்களை அழித்து விட்டால் தப்பித்து விடலாம். இப்போது சிறைச்சாலையில் இருக்கின்ற சோமரத்ன ராஜபக்ஷ அவர்களது பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றால் அவர் ஒரு பலமான கண்கண்ட சாட்சியமா இருக்கின்றார். அவருடைய மனைவி தென் இலங்கை பகுதியில் வாழ்கின்றார். அவருக்கும் ஆபத்து இருக்கின்றது. இந்த இடத்தில் சொல்ல வேண்டியது உண்மைகளை ஊமையாக்கி விடக்கூடாது, உண்மைகளை முடக்கி விடக்கூடாது. ஆகவே இந்த உண்மை சாட்சியங்களை கண்கண்ட சாட்சியங்களை வெளிக்கொணர்ந்து தமிழ் மக்கள் எவ்வாறு கடத்தப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், எங்கு புதைக்கப்பட்டார்கள், ஒரு உதாரணம், 2 உதாரணம், 3 உதாரணங்கள் வந்திருக்கின்றன. செம்மணி உதாரணமாக இருக்கின்றது, கொக்கு தொடுவாய் உதாரணமாக இருக்கின்றது, திருக்கதீஸ்வரம் உதாரணமாக வந்திருக்கின்றது. கிழக்கிலும் வடக்கிலும் பரந்த அளவில் புதைகுழிகள் காணப்படுகின்றன. இந்த நாடு சுந்தரமாக இருக்க வேண்டிய நாடு சுடுகாடாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணமாக இருந்த அந்த சூத்திரதாரிகள் கைது செய்யப்பட வேண்டும். பெரியவர் சிறியவர் என்று இல்லாமல், தராதரம் பார்க்கப்படாமல், தகுதிகள் பார்க்கப்படாமல், குற்றவாளிகள் சட்டத்தின் முன்னிலையில் யாவரும் சமன் என்ற அடிப்படையில் நிறுத்தப்பட்ட அவர்களுக்குரிய தண்டனை கிடைக்க வேண்டும். வெறுமனே பிள்ளையான், இனியபாரதி, சீலன் மற்றும் அவரது சகாக்களை கைது செய்ததுடன் தமிழருடைய கடத்தல் காணாமல் போனதற்குரிய காரண கர்த்தாக்கள் இவர்கள் என்று அந்த இடத்தோட கணக்கு முடிக்காமல் இதற்கு முக்கியமான சூத்திரதாரிகள் ஆளும் வர்க்கத்தில் இருந்தவர்கள், அதிகார வர்க்கத்தில் இருந்தவர்களும் கைது செய்யப்பட வேண்டும். அவர்களுக்குரிய நீதி விசாரணை நடத்த வேண்டும். முறையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்று இந்த இடத்தில் மிகவும் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.